பலாப்பழ சீசன்லயே இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பலாப்பழத்துல இனிப்பு கம்மியா இருக்கிற பழத்தை வச்சு கூட இந்த ஸ்வீட்டை செஞ்சீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு 10 பலாப்பழ சொலை எடுத்திருக்கேன். உள்ள இருக்கிற விதையை நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததா 1 கப் வெல்லத்தை வானல்ல சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை ஃபில்டர் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பலாப்பழ சொலைகளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கூடவே 3 ஏலக்காயும் சேர்த்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வெல்லத்தோடைய தன்மை நல்லா இறுகின பதமாயிடும். அடுத்ததா அதுல பாதி அளவுக்கு எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பலாப்பழ கூழையும் சேர்த்துட்டு தேங்காய் துருவலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ரெடி.